காங்கிரஸ் கட்சி. அது கேவலம்னு சொல்றதா, அவங்க எல்லாம் இருக்கலாம் இல்ல கட்சியை கலைச்சு விட்டு போலாம்னு சொல்றதா? தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட என்ன தெரிவிச்சாங்கன்னா, பாஜக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி தன்னுடைய பார்வையை தமிழகம் நோக்கி திருப்பி விட்டது. நயினார் நாகேந்திரன் அவர்களே திராவிடத்துல இருந்து வந்தவர். ஆனா நயினார் நாகேந்திரன் அவருடைய பேச்சை எடுத்துட்டீங்கன்னா ஏதோ RSSலயே பிறந்து வளர்ந்தது போல ஒரு தகவலை வந்து இப்ப பாஜக தலைவரான பிறகு முன் வச்சிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய தலைவராக வரும்போது அவருடைய கொள்கை சித்தாந்தம் என்னவாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஏற்றாற் போல பேசுவதா யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை சித்தாந்தம் திராவிடம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ அவருடைய பதவிக்காக பீகார்ல NDA கூட்டணி வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 85 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது, பாஜக 89 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றதுனால நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு பாஜக அடம் பிடிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற நிலையில தான் இது பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடிக்கப்பட்டாலும் அங்க வந்து நிதிஷ்குமாருக்கு எப்படி செக் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. முதல்வராக நிதிஷ்குமார் அவர்கள் அரவுன்ஸ் செய்யப்பட இருந்தாலும் அங்க வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே பாஜகவுடைய கையில தான் இருக்கு. நிதிஷ்குமார் அவர்களுடைய குடுமி பாஜக கையில அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அங்கு துணை முதலமைச்சராகவும் பாஜகவில இருந்து ஒருவர் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டதாகவும், அதே நேரத்தில் அங்க வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகளின் அடிப்படையில் அமித்ஷாவிடம் இது போன்ற அனைத்து கட்சிகளும் ஆலோசனை நடத்தும் போது அமித்ஷா தான் இந்த ஃபார்முலாவை சொல்லியிருக்காங்க. 6 MLAக்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருங்க, நாங்க வந்து முதல் நிலையில இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் கொடுத்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னா முதல்வராக நிதிஷ்குமார் அங்கு அமர்ந்தாலும் அதிக அளவில் அமைச்சர்கள் எந்த கட்சியில இருந்து இருக்க போறாங்க அப்படின்னா பாஜகவில இருந்து அதிக அளவு அமைச்சர்கள் இருக்க போறாங்க. அப்ப பாஜக அமைச்சர்கள் நிதிஷ்குமாருடைய சொல் கேட்டு செயல்படுவார்களா அப்படின்னா வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து மெஜாரிட்டி அவங்க இருக்கிறதுனால தன்னிச்சையாகத்தான் செயல்படுவாங்க. ஏன்னா எது நடந்தாலும் இங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 தொகுதிகள்ல பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இங்க ஆட்சி செய்ய வேண்டிய நிலை உருவாகும். அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாருடைய குடுமி பாஜக கையில, எப்படி நிதிஷ்குமார் அவருடைய குடுமி பாஜக கையில இப்போ சிக்கி இருக்கிறதோ, நிதிஷ்குமார் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ, முதலமைச்சராக இருந்தாலும் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ, அதே போன்ற நிலை பாஜக தலைமையில பல கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு 50 தொகுதி 60 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 80-90 தொகுதியை வாங்கி ஒரு 50-60 தொகுதியை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு 40-50 தொகுதின்னு கீழே சென்று விட்டால் 2வது இடத்துக்கு பாஜக வந்தாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அசூர வளர்ச்சி அடைந்ததாக தான் பார்க்க முடியும். ஏன்னா அடுத்து அவர்களுடைய இலக்கு அவர்கள் தலைமையில் ஒரு அலையன்ஸை உருவாக்கி ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் தாய்மனசு சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழகத்தில் கூட்டணி விவகாரத்தில் அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாகவே இயங்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா GK வாசனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் RB உதயகுமாரை பிரேமலதா அவர்கள் மீட் பண்ணுறாங்க. இதை வைத்து பார்க்கும்போது அதிமுக வந்து கூட்டணியில் ரொம்ப வேகம் எடுத்து செயல்படுறாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நெருக்கடி வந்து எங்க இருந்து உருவாகிச்சு, யார் மூலமாக உருவாகியது? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்காங்க. அப்போ திமுக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சவாலான கட்சி. ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க. மீண்டும் 180 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நிலையில திமுக வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த திமுக மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியா அப்படின்னா அதை கடந்து அவர்களுடைய கூட்டணி கட்சி மூலம் தான் இப்போ ஒரு நெருக்கடி, பெரிய நெருக்கடின்னு சொல்லலாம். திமுகவை கூட சமாளிச்சு விடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த நெருக்கடிக்கு காரணம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியும் பாஜகவும் இமாலய வெற்றி பெற்றதான். அதாவது அங்க வந்து NDA கூட்டணி ஒரு இமாலய வெற்றி பெற்றது. 202 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிகழ்வு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கான காரணம். இப்போ பாத்தீங்கன்னா பீகார்ல நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஏன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை தான் வெளியாகும். அதாவது நாளைக்கு தான் இந்த ஐக்கிய ஜனதாதளம் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு ஆலோசனை நடத்தப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக, அதாவது குழுவுடைய தலைவராக நிதிஷ்குமார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட இருக்காங்க. ஆனால் இன்றைய நிலையிலேயே பீகார் மாநிலத்துடைய பாஜகவுடைய தலைவர், அந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிரேம்குமார் உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து இது போன்ற நிகழ்வு நடைபெறும்.
நிதிஷ்குமார் அவர்கள்லாம் முதலமைச்சர் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவாரா அப்படின்னு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 85 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, பாஜக 89 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் வெற்றி பெற்றதுனால நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு பாஜக அடம் பிடிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற நிலையில தான் இது பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடிக்கப்பட்டாலும் அங்கே வந்து நிதிஷ்குமாருக்கு எப்படி செக் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இங்கே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்வராக நிதிஷ்குமார் அவர்கள் அனௌன்ஸ் செய்யப்பட இருந்தாலும் அங்க வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே பாஜகவுடைய கையில தான் இருக்கு. அதாவது குடுமி பாஜகவுடைய கையில அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ்குமார் அவர்களுடைய குடுமி பாஜக கையில அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அங்கு துணை முதலமைச்சராகவும் பாஜகவில் இருந்து ஒருவர் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டதாகவும், அதே நேரத்தில் அங்க வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகளின் அடிப்படையில் 6 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற நிலையில அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதாகவும், இதற்கு நிதிஷ்குமார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருமனதாக ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் வேற வழியே கிடையாது, ஓகே சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பாஜகவுடைய தயவு இல்லாமல் அங்க ஆட்சி அமைக்க முடியாது. நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வந்தாலும் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய எண்ணிக்கை போதுமா அப்படின்னா அதுவும் போதாது. ஏன்னா வந்து அந்த பக்கம் இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 34 இடங்கள்ல தான் அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இதை வைத்தும் அங்க வந்து மெஜாரிட்டி கிடைக்காது. அப்போ பாஜகவுடைய நூலுக்கு கட்டுப்பட்ட பட்டம் போல பாஜக என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டிய நிலைமை நிதிஷ்குமாருக்கு இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இப்ப அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவிடம் இது போன்ற அனைத்து கட்சிகளும் ஆலோசனை நடத்தும் போது அமித்ஷா தான் இந்த ஃபார்முலாவை சொல்லியிருக்காங்க. 6 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருங்க, நாங்க வந்து முதல் நிலையில இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் கொடுத்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னா முதல்வராக நிதிஷ்குமார் அங்கு அமர்ந்தாலும் அங்க அதிக அளவில் அமைச்சர்கள் எந்த கட்சியில இருந்து இருக்க போறாங்க அப்படின்னா பாஜகவில் இருந்து அதிக அளவு அமைச்சர்கள் இருக்க போறாங்க. அப்ப பாஜக அமைச்சர்கள் நிதிஷ்குமாருடைய சொல் கேட்டு செயல்படுவார்களா அப்படின்னா வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து மெஜாரிட்டி அவங்க இருக்கிறதுனால தன்னிச்சையாகத்தான் செயல்படுவாங்க. ஏன்னா எது நடந்தாலும் டெல்லி பார்த்துக்குவோம், டெல்லி பாஜக பார்த்துக்குவாங்க, அமித்ஷா பார்த்துக்குவாங்க அப்படின்னா தைரியம் அவர்களிடத்துல இருக்கும். அப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கு பாஜக பெரிய செக் வச்சுட்டாங்க. என்னன்னா மத்தியில பாஜக ஆட்சியில மைனாரிட்டியா இருக்கிறதுனால, கூட்டணி கட்சியுடைய தயவின் மூலம் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி அங்க அமைஞ்சிருக்கிறதுனால, அப்போ ஆந்திர பிரதேசத்துல சந்திரபாபு நாயுடு, பீகார்ல நிதிஷ்குமாருடைய தயவின் மூலம் தான் அங்க ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அப்போ இவர்கள் 2 பேருமே காலை வாரிவிட்டால் மோடி ஆட்சி கூட கவலும். அதனால நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு வந்து நம்ப முடியாது, நம்பகத்தன்மைக்கு உள்ளானவர்கள் அவருக்கு கிடையாது அப்படிங்கிற டாக் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதற்கு பாஜக செக் வச்சுட்டாங்க. நிதிஷ்குமார் வந்து பாஜக விட்டு வெளியே செல்ல முடியாது. அப்ப மத்தியிலையும் வந்து ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி, மோடியுடைய ஆட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தொடரும் அப்படிங்கிறத உறுதி செய்திருக்காங்க. இப்போ நம்ம பீகாரை பற்றி ஏன் இந்த அளவுக்கு டெப்தா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கதான் நெருக்கடி உருவாகுது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதே ஃபார்முலாவை தூக்கி தமிழ்நாட்டில் போடுவாங்க. தமிழ்நாட்டில் போட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அலையன்ஸ் உருவாகி பல மாதங்கள் கடந்தாச்சு, ஆனா இன்னமும் ஒரு கூட்டணியை உருவாக்கவே இல்லை. அதிமுக பாஜக அப்படிங்கிற 2 கட்சிகள் தான் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய திசைகள்ல எல்லாம் மெகா கூட்டணி உருவாகும். அங்க பாருங்க கொடி பறந்துருச்சு, அந்த கட்சி நம்ம கிட்ட கூட்டணிக்கு வர போறாங்க, அங்க பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பேசினாலும் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி பின்னால அணிவகுக்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. என்ன கட்டாயம் அப்படின்னா, நாம வந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பாஜக இப்ப என்ன முன்வைப்பாங்க அப்படின்னா, கூட்டணி கணக்க நாங்க பாத்துக்கிறோம், யார் யாரை கொண்டு வரணுமோ எப்படி பேசி கொண்டு வரணுமோ அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கும், உனக்கு அதை கொடுக்கும், இதை கொடுக்கும், நாங்க எடுத்துட்டு வந்து நாங்க எங்கள் தலைமையில ஒரு அலையன்ஸை நாங்க உருவாக்கிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற போர்வையில் எங்கள் தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி, அதாவது அதிமுக ஒரு கட்சி, அதே நேரத்தில் வந்து பாஜக தலைமையில் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு 134 தொகுதியில் போட்டிடுங்க, 100 தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வந்து பிரித்து எல்லா கட்சியிலையுமே கொடுத்து ஒரு அலையன்ஸை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. என்ன இதற்கான காரணம், பீகாரில் இமாலயா வெற்றி பெற்றது. பீகாரில் வந்து என்டிஏ கூட்டணி அங்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தால், அதில் பாதாளத்தில் விழுந்திருந்தாலும் இங்கே எடப்பாடியாருக்கு நெருக்கடி தான்.
ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதையே முன்வைப்பாங்க. பாஜக வந்து வலுவிழந்து விட்டது, பீகார்லயே மண்ணை கவிக்கிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு முன்னோட்டமான தேர்தலாக இருக்கக்கூடிய பீகார்லயே அங்க வந்து ஃபீஸ் போயிருச்சு, தமிழ்நாட்டில் என்னத்தை பண்ண போறாங்க, 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய பாஜகவால் தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னிலை எடுப்பாங்க. அப்போ பாஜக அங்க வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்ற நிலையிலையும் இப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு நெருக்கடி கூட இருந்து கொண்டே பெரிய நெருக்கடியை கழுத்துல பாஜக கத்தி வைக்க போகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைமையில அலையன்ஸ் உருவாகாமல் தடுத்து அதிமுக தலைமையில் அலையன்ஸை உருவாக்கணும். இதான் எடப்பாடியா அவருடைய சேஃப்டியை ஒரு பாதுகாப்பை உருவாக்க முடியும். ஏன்னா இந்த தலைமையில உருவாகிச்சு அப்படின்னா சப்போஸ் தேர்தல் முடிவுகள்ல இந்த அலையன்ஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் அப்ப எடப்பாடியாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஒரு 80 தொகுதியில ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அங்க 117 தொகுதிகள் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். இங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 தொகுதிகள்ல பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இங்க ஆட்சி செய்ய வேண்டிய நிலை உருவாகும். அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாருடைய குடுமி பாஜக கையில, எப்படி நிதிஷ்குமார் அவருடைய குடுமி பாஜக கையில இப்போ சிக்கி இருக்கிறதோ, நிதிஷ்குமார் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ, முதலமைச்சராக இருந்தாலும் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ, அதே போன்ற நிலை இங்க உருவாகும். இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கடந்து வெளியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை எல்லாம் அதிமுக பின்னாடி அணிவகுக்க வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன் அவர்களை வரவழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. மதுரையில முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் நேரடியாகவே சென்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அதிமுக மட்டத்தில் பல்வேறு கட்சிகளுடையான பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் திரைமறைவில் அதிமுக பொறுத்த வரைக்கும் இனி எந்த நிலைக்கு சென்றாவது நம்ம கூட்டணி அலையன்ஸை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில் அவங்க இறங்கிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய பார்வையில் பன்னீர்செல்வம் இடத்திலையும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகத்தான் தகவல். ஏன்னா ஏற்கனவே பன்னீர்செல்வம் மாண்டட்டாகவே வண்டி ஏறிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறோம், அவங்க கூட எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காலில் விழுந்து சரண்டர் ஆகிட்டாரு. ஸோ இவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரக்கான வேலையில், ஏன்னா இவங்க பாஜக தலைமையில் அந்த கூட்டணிக்குள்ள வரக்கூடாது, எங்க தலைமையில் தான் வரணும் அப்படிங்கிற நிலையில தான் இவங்க உருவாவாங்க. பாஜக தலைமையில் ஒரு அலையன்ஸை உருவாக விடாமல் பார்க்க வேண்டிய ஒரு கடமையும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிருக்கு. கடமை அப்படின்னா அப்படி உருவானால் அது எடப்பாடி கழுத்துல பாஜக வைக்கக்கூடிய கத்தியாகத்தான் இருக்கும். அப்போ தடுக்க வேண்டிய நிலையில தான் இப்போ அதிமுக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இப்போ பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாரவே இங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கி விட்டாங்க. ஓகே சார், இப்போ பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து மாநில கட்சி எல்லாமே பயந்துட்டு இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம்ல. குறிப்பா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சியுமே பயந்துட்டு தான் இருக்கு. அதுல வந்து திமுகவும் பயந்துருக்காங்க நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின், இப்போ பாத்தீங்கன்னா பீகார்ல வெற்றி பெற்றுட்டாங்க, இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு விதமான கிளியை ஏற்படுத்தி இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து மற்ற மாநில தேர்தல்களை பார்த்து வாக்களிக்க கூடியவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடமாக இருப்பதற்கான காரணம் பாஜக தலகுலா நின்றாலும் தமிழ் மண்ணில் ஊன்றி வளர முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியாக இருப்பதற்கான காரணமே என்ன அப்படின்னா, இங்க வந்து அவருடைய பாஜக பலிக்காது, என்னதான் தலகுலா நின்னாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருப்பாங்க. அதாவது இங்க ஒரு லோக்கல் பார்ட்டி தான் ஆட்சி செய்யணும், அதாவது மாநில கட்சி தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுல மக்கள் உறுதியாக இருப்பாங்க. எந்த ஒரு தேசிய கட்சியையும் உள்ள விட மாட்டாங்க, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர விட மாட்டாங்க. அவங்க ஒரு சில தொகுதியில் வெற்றி பெறாங்க. இப்போ கடந்த முறை 4 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது, அதுமாதிரி காங்கிரஸ் வந்து எம்பி தேர்தலில் வெற்றி பெறுகிறது அப்படின்னாலும், ஆனால் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல மக்களும் உறுதியாக இருப்பாங்க. ஸோ இதை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுல வந்து திமுக உறுதியாக இருப்பாங்க. ஆனாலும் பீகாரில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்த அதிமுகவை பயன்படுத்தி அதிக தொகுதிகளை வாங்கி பாஜக வந்து அதிமுகவை விட இந்த பாஜக கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று 2வது இடத்துக்கு வந்து விடுமா? நாம ஏற்கனவே சொன்னது போலதான் பாஜக தலைமையில பல கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு 50 தொகுதி 60 தொகுதி ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 80-90 தொகுதியை வாங்கி ஒரு 50-60 தொகுதியை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு 40-50 தொகுதின்னு கீழே சென்று விட்டால் 2வது இடத்துக்கு பாஜக வந்தாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அசூர வளர்ச்சி அடைந்ததாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா அடுத்து அவர்களுடைய இலக்கு அவர்கள் தலைமையில் ஒரு அலையன்ஸை உருவாக்கி ஆட்சியை பிடிப்பது. அப்ப பாத்தீங்கன்னா இதையும் தடுக்க வேண்டிய நிலையில இப்போ திமுக இருந்துட்டு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்க வேண்டியது ஒரு நிலை, திமுக நாம ஆட்சியை பிடிக்கணும், ஓகே. 2வது நிலையில வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எக்காரணம் கொண்டும் தமிழகத்தில் 2வது இடத்துக்கு வரவிடாம தடுக்கணும், பாஜகவை ஒன்றும் இல்லாம செய்யணும்.
அவர்கள் வெற்றி பெற்றால் கூட சிங்கிள் டிஜிட்டலான வெற்றியாக தான் இருக்கணுமே தவிர டபுள் டிஜிட்டலான வெற்றியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழல் தான் திமுகவுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சவாலான தேர்தல் தான். இப்போ நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக வெற்றி அப்படிங்கிறத நாம பார்க்காமலே சொல்லிவிடலாம். காரணம் என்ன அப்படின்னா இவங்க அலையன்ஸ் ஒரு வலுவான அலையன்ஸா தான் இருந்துட்டு இருக்கு. எந்த கட்சிகளுமே வெளியேறி செல்லல. அலையன்ஸ்ல கூட்டணி கட்சியோட எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர எண்ணிக்கை குறையக்கூடிய சூழ்நிலையில தற்சமயம் வரைக்கும் இல்ல. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைய அரசியல் நிலவரம் தான் சொல்லும். ஆனா இந்த பக்கம் ஏற்கனவே சொன்னது போலதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அலையன்ஸை உருவாக்க முடியல, பாஜக தலைமையிலையும் ஒரு அலையன்ஸை உருவாக்க முடியல. சோ இவர்கள் தலைமையில எந்த ஒரு கட்சிகளுமே உள்ள செல்ல முடியாத ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாமே திமுகவுக்கு பெரிய ஆதாயம். அப்ப தற்சமயம் வரைக்கும் திமுக வலுவாக இருக்கிறது. இந்த வலிமையை அங்கு பெரிய ஒரு அலையன்ஸை உருவாக்கி சவாலானதாக பாஜக மாற்றிவிடக் கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா பீகார்ல வெற்றி பெற்ற உடனே அமித்ஷா அவர்கள் தெரிவித்தது என்ன அப்படின்னா எங்களுடைய அடுத்த இலக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழகம். பீகார்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுடைய வியூகம் வெற்றி பெற்று விட்டது, அடுத்து தமிழகம் அண்டு வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட என்ன தெரிவிச்சாங்கன்னா பாஜக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி தன்னுடைய பார்வையை தமிழகம் நோக்கி திருப்பி விட்டது. நயனார் நாகேந்திரன் அவர்களே திராவிடத்துல இருந்து வந்தவர். ஆனா நயனார் நாகேந்திரன் அவருடைய பேச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஆர்எஸ்எஸ்லயே பிறந்து வளர்ந்தது போல ஒரு தகவலை இப்ப பாஜக தலைவரான பிறகு முன் வச்சிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய தலைவராக வரும்போது அவருடைய கொள்கை சித்தாந்தம் என்னவாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஏற்றாற் போல பேசுவதா யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போ நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை சித்தாந்தம் திராவிடம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ அவருடைய பதவியில இருக்கக்கூடிய நிலையில பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தி தமிழ்நாடு நோக்கி வருகிறது அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது. திமுக இதை முறியடிக்குமா, திமுக இதை வீழ்த்துமா அப்படிங்கிற கேள்விகள் தான் முன்ன வந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் இந்த பீகார்ல பாஜக ஐக்கிய ஜனதா தளம் என்டிஏ உடைய வெற்றி பெரிய சவால். அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ஒன்னு பாத்தீங்கன்னா இங்க மாநிலத்தில் வெற்றி பெறணும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாஜகவை வெற்றி பெறாமல் தடுத்து நிறுத்தணும். அப்போ பாஜக அதிகமான தொகுதிகளை வாங்கி அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டாலும் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல திமுக தனி கவனத்தை செலுத்தணும். அவ பாத்தீங்கன்னா அங்க வலிமையான வேட்பாளர் இறக்கி பாஜகவை காலி பண்ணணும். பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதியில ஒரு காங்கிரஸுக்கோ அல்லது விசிகாவுக்கோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ சீட்டை கொடுத்தோம்னா அங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்ப அங்க நேரடியாக திமுக வேட்பாளர்களை நிறுத்தி பாஜகவை காலி பண்ணணும். இந்த அடிப்படையிலான நெருக்கடிகள் சவால்கள் தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.